இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தன்னுடைய சமுதாயத்தில் ஒரே ஒரு ஆள், மொத்த ஊர் அவருக்கு எதிரா, தகப்பனார் அவருக்கு எதிரி, தாயார் அவருக்கு எதிரி, சொந்த பந்தம் அவருக்கு எதிரி, தொழிற்சாலைகள் அவருக்கு எதிரி, நண்பர்கள் அவருக்கு எதிரி, கவர்மெண்ட் அவருக்கு எதிரி, ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு எதிரி. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தை சொல்றாரு, சமுதாயம் கேட்க மறுக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகிக்கிறேன். ஒத்தாளா இருந்தான், ஒன்ன விலைக்கு விட்டு நான் வெளியே வர்றேன், நீ என்ன விளக்கிறது? நான் ஒன்ன விளக்கிறேன். இப்போ நீ முஸ்லீம் சொல்லிக்கிட்டு பொய்யான முஸ்லீமா இருக்கிற. வாயில முஸ்லீம், வாழ்க்கையில முஸ்லீம் இல்ல. வாயில முஸ்லீம்னா அல்லாஹ் ஏமாந்துட மாட்டான், அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் எழுதிட மாட்டான் முஸ்லீம். நீ உன் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்த அதான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் ஏப்பா வாழ்க்கையில எப்படி நடந்திருக்க, உள்ளத்தை பார்க்கிற ரப்பு, செயல்களை பார்க்கிற ரப்பு, வெறும் வார்த்தையை மட்டும் பார்க்கிற ரப்பு இல்ல. 25 வருடம் 30 வருட பிரச்சாரத்தில் பல்லாயிரக்கணக்கான வரதட்சணை இல்லா திருமணங்களை இந்த ஜமாத் நடத்திருக்கிறதே. கட்டுக்கோப்பாக ஜமாத்தை வைத்திருக்கிற திருவண்ணாமலை ஜமாத்து பெரியவர்களே, நீங்கள் எத்தனை திருமணத்தை நடத்தினீர்கள் சொல்ல முடியுமா? ஏன் இந்த திருவண்ணாமலையில், எந்த திருவண்ணாமலையில ஊர் வரைக்கும் வச்சதோ உனக்கு ஜமாத்துக்கு உறவில்லை ஒட்டில்லை என்று சொன்னீர்களோ அந்த திருவண்ணாமலையில எண்ணிக்கையில் பார்த்தால் நாங்கள் மைனாரிட்டி. உலகத்தினுடைய பார்வையில, உலகியல் பார்வையில நாங்கள் திருவண்ணாமலையே மைனாரிட்டி. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில, இஸ்லாத்துடைய பார்வையில நாங்க தான் அல்லாஹ்விடத்தில் மெஜாரிட்டி. 5 திருமணத்தில் சமீபத்தில் நடத்தி முடிச்சிருக்கோம். எண்ணிக்கை குறைவு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுமாங்கல. எண்ணிக்கை குறைவு, ஆனா செய்யற வேலை இருக்குது. நிக்க முடியுதா? என்ன தரம் போட்டிய? காசு மணி எவ்வளவு விளையாண்டுச்சு? பெரும் பெரும் அரசியல் பின்புலங்கள் அல்லாஹ்வின் அருளால் அனைத்தையும் உடை தெரிந்து இன்றைக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் விலைக்கு வச்சா அழிச்சு போடலாம். நீங்க மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இதுவரைக்கும் ஏகத்துவத்தை யாரெல்லாம் எழுத்தாங்களோ, மூசா நபியை எழுத்தவங்க, இப்ராஹிம் நபியை எழுத்தவங்க, முகமது நபியை எழுத்தவங்க, ஆதம் நபியை எழுத்தவங்க, உலகத்திலிருந்து எல்லா இறை தூதர்களையும் எதிர்த்தவர்கள் செய்த வேலை இது. ஏகத்துவத்திற்கு எதிரே அவர்களுடைய பிரச்சாரம் நிக்கல. ஊர் விலைக்கு வச்சு ஒரு வேலையும் ஒரு மாற்றத்தை செய்ய முடியல. மக்களை மிரட்டினா, நல்ல சிந்திச்சு பார்த்தா, பகுத்தறிவு பூர்வமா லாஜிக்கா பார்த்தா தௌஹீத் ஜமாத் வளரவே கூடாது, மக்கள் இது மாதிரி வரக்கூடாது. லாஜிக் படி பார்த்தேன். அரசியல் பலம் இல்ல, பணபலம் இல்ல, வருமான பலம் இல்லை. இங்க வந்த உடனே நிர்வாகி அது இதுன்னு போஸ்ட் கொடுத்தா ஒரு 2-3 மாசத்துல ஒரு 2-3 லட்சம் சம்பாதிச்சு அந்த வழியாக இருக்கா. கையில இருக்கிறத கொண்டு வந்தா வசூலுங்கிற பேரை பிடிக்கிட்டு விட்டுருவான். இப்ப கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்னும் சீட்டு வரக்காலம் கொஞ்ச நேரத்தில் வந்திருக்கிற ஆழ்த்த பூரா புடுங்கி காசை வாரி எழுதிட்டு வந்துடும். இங்க இருக்கிறவங்க கையில இருந்து காசை கொடுக்கணும், எடுக்க முடியாது. வருமானத்துக்கு வழி கிடையாது. காசு போகும், நேரம் போகும். ஏன் பல நேரங்களில் மரியாதை கௌரவம் கூட பல பேர் பேசுவாங்க, தான் போறான் பாரு, ஊரை 2 ஆக்கிறவங்க போறான் பாரு, ஆக்குவோனாங்க. இஸ்லாமியர்களுடைய களத்தில போராட்ட பகுதியில் தந்தை இந்த பக்கம், மகன் அந்த பக்கம், அண்ணன் இந்த பக்கம், தந்தை அந்த பக்கம், இப்படி பிரிச்சாங்க ரசூலுல்லாஹ். குடும்பத்தில் பிரிவு பிரிச்சு எடுத்து ஒரு ஒற்றுமை நிறைந்த ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. அது மாதிரி உருவாக்குவாங்க, பேசுவான். அவங்க போறான் பாரு, திட்டுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் விடுவாங்க, 1000 இழப்புகளை ஏற்படுத்துவாங்க. நீ எத்தனை அந்த இழப்பை ஏற்படுத்தின என்ன ஆகணும்? பக்கத்துல இருந்து பாக்குறவன் அங்க போனா எல்லாரும் திட்டுறான், காசு போகுது,
வியாபாரம் போகுது, நேரத்தை ஒதுக்க வேண்டியது இருக்குது, குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியது இருக்கு, பல தொல்லைகள் இருக்குது, போக வேண்டாம் நினைக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபை, எதிரணியில பணம் இருக்குது, பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, வந்தா காசு சம்பாதிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. இதுதான் எல்லா ஏகத்துவ பிரச்சாரகர்களுக்கும் எல்லா இணைத்துவனுடைய வாழ்க்கையிலும் நாம் கண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு வரலாற்று உண்மை. ஊர் விலைக்கு வச்சா ஒன்னும் மக்களுடைய உள்ளத்து உறுதியை குலைக்க முடியாது. அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று மக்கத்து மக்களால் ஊர் விலைக்கு வைக்கப்பட்டவர்கள் தான். நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம். எங்களை விலைக்கு வச்சனா நபிகள் நாயகத்தினுடைய ஒரு சுன்னத்தை எங்களுக்கு ஹயாத்தாக்குவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். அப்படித்தான் போனாங்க. சரி, ஊரை விலைக்கு வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி விளக்கப்பட்டதில் என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் இங்க உண்டா? ஊர் விலைக்கு வச்சா என்ன சில பேர் நினைக்கிறாங்க, அங்க போனா ஒரு நல்ல கொள்கையா இருக்குது, நல்ல கருத்து தான் சொல்றாங்க, குர்ஆனை தான் சொல்றாங்க, ஹதீஸை தான் சொல்றாங்க, ஆனால் அங்க போனா ஊர் விலைக்கிடுவானே. ரசூலுல்லாஹ் ஊர் விலைக்கு வைக்கப்பட்டார்கள். எல்லாவித தொடர்புகளும் அருந்து சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்காது, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஊர் விளக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி ஊர் விலைக்கு வைப்பாங்க? என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம்னா நாங்க ஓலை தர மாட்டோம். நீ என்ன ஓலை தருவது? எங்கள்கிட்ட ஒருபாடு ஓலை இருக்கு, எங்க கல்யாணத்துக்கு நாங்க ஓலை வச்சிருக்கோம். நீங்க என்ன ஓலை தர்றது? நீங்க என்ன பதிவு செய்யறது? நீங்க பதிவு செஞ்சாலும் கவர்மெண்ட் அங்கீகரிக்குமா? இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஜமாத் மஹல்லாக்கள் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. எங்க அமைப்பு அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. உன் தப்தரை விட எங்க தப்தருக்கு வேல்யூ கூட, உங்க ஓலையை விட எங்க ஓலைக்கு வேல்யூ கூட. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க மஹல்லாவை தவிர வேற ஒருத்தர் வரமாட்டாங்க. உங்க மஹல்லாவை நீங்க மெஜாரிட்டி, உங்களுக்கு பிரச்சனை மஹல்லால 1000 பேர் இருந்து 1000 பேர் வருவீங்க. ஆனா உங்க மகளால இருக்கிற தவீதுக்கார மைனாரிட்டியா இருப்பான். ஆனா பிரச்சனை எப்படி வந்து சேரும் தெரியுமில, கூட்டம் எப்படி வரும் தெரியுமில, மொத்த தமிழகமும் திருநெல்வேலி திருவண்ணாமலை குவியும். கடந்த நாட்டில் குவியலையா? இதே போன்று ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இங்க உள்ளவங்க கூட ஒரு கல்யாண மண்டபம் போதும், ஆர்ப்பாட்ட களத்தில் வந்து குவியுது கூட்டம். வண்டியில ஏற்றிக்கிட்டு போலீஸ் ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலேயே கொண்டு போய் நிரப்புது. என்ன ஒரு 10 பேர் இருப்பானா, 50 பேர் இருப்பானா? பார்த்தவங்களுக்கு வண்டி வண்டியா போகுது. கல்யாண மண்டபம் நிறைஞ்சிருச்சு, புடி அடுத்த மண்டபம், அதுவும் நிறைஞ்சிருச்சு, புடி அடுத்த மண்டபம். மொத்த தமிழகமும் கொந்தளிக்கும். ஒரு கல்யாணத்துக்கு அர்த்தம் தராடி ஒண்ணு இல்லை, நீ தராத, வேண்டாம், நீ தராம இருக்கிறது நல்லது. ஏன் தந்தா வந்து உட்கார்ந்துகிட்டு அல்பாத்தியாம்ப எதுக்கு என்ன முசீபத்து? அது இஸ்லாத்துல இல்ல. திருமண சடங்குல திருமண ஒழுங்குல அது ஒரு அக்ரிமெண்ட். மகரு குடு, பெண்ணுடைய தகப்பனார் வந்து தான் பிள்ளைய மகரை வாங்கிக்கிட்டு இந்த புடி உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு தர்றேன் ஒத்துக்கிறியான்னு கேளு, 2 சாட்சியை வச்சுக்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு விருந்து குடு, முடிஞ்சு போச்சு, போய்கிட்டே இரு. இஸ்லாத்துடைய கல்யாணம். உங்ககிட்ட தப்தர் வாங்கினா வந்து உட்கார்ந்து அல்பாத்தியாம்பிய பெரிய துவா ஒண்ணு போடுவிய, எதுக்கு அது? எங்களுக்கு எதுக்குன்னு கேட்கிற? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைப்படி எங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்கு நீங்க வர வேண்டாம், உங்க ஓட வேண்டாம், உங்க தப்தரை எங்களுக்கு வேண்டாம். வேற என்ன செய்ய? மையத்து யாராவது இறந்துட்டா அவங்க கிட்ட போன தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்த உங்க மையத்துக்கு நாங்க சந்தூக்கு தர மாட்டோம், உங்களை அடக்கம் பண்றதுக்கு கபிரிஸ்தான்ல இடம் தர மாட்டோம் சொல்லி பார்த்தார்கள். கடந்த காலத்தில் அப்படி மிரட்டியும் பார்த்தார்கள். மிரட்டியில் கையெழுத்து வாங்கி என்னத்தையோ பெருசா சாதிச்சுட்டோம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமில, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா தானா வலிக்கு வந்து தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு கேட்ட திறந்து விட்டுருப்பாங்க.
சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் அவசரம் காட்டிவிட்டார்கள். மையத்து விழுந்தாலும் உங்க அனுமதி எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய சந்தூக்கு எங்களுக்கு தேவையில்லை, நீ கபிரிஸ்தான பூட்டி வச்சு ஓன் சாவியை தந்துதான் திறக்கணும் அவசியம் இல்லை. கவர்மெண்டோட சாவியோட வந்து போலீஸ் போர்ஸோட வந்து ராணுவத்தினுடைய பாதுகாப்போட வந்து நீ வச்சிருக்கிற ஓன் கஸ்டடியில் இருக்கிற கபிரிஸ்தான்ல நாங்க அடக்கம் செய்ய முடியும். சட்டம் அந்த வேலையை செய்யும், நாங்க செய்ய தேவையில்லை. தூக்கி கொண்டு மையத்தை கொண்டு போய் ரோட்ல முடிஞ்சு போச்சு, 10 நிமிஷம். யாரும் எடுக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டாலும் முடியாது. ஏன்? இந்த நாட்டு குடிமகன் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. பாடி இருக்குது, எங்க அத்தா இறந்துட்டாரு, ஏன் சொத்து கிடையாது. எங்க அத்தாவுடைய உடம்பு இருக்குது, தகப்பனாருடைய உடல் மரணித்து விட்ட ஒரு இந்த நாட்டு குடிமகனுடைய உடல் மரணித்து விட்ட குடும்பத்தாருக்கு சொந்தமில்லை. சட்டப்படி அது கவர்மெண்ட் சொத்து. கவர்மெண்ட் சொத்தை கவர்மெண்ட் வீணாக்கலாமா? வீணாக்க முடியுமா? வீணாக்கிறதுக்கான வேலைகளை யாராவது ஈடுபட்டா கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? பஸ்ல கள்ள கொண்டு ஏறியா என்ன நடக்குது? குண்டர் சட்டம், குண்டர் பாதுகாப்பு சட்டம். ஏன்? பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கி உள்ள வச்சு 1 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. நீ வீணாக்க வேலையை செய்ய நல்லா செஞ்சு 1 வருஷம் உள்ள போய் உட்கார்ந்து காலிச்சோறு தின்னுட்டு வாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் நினைக்கிறார்கள் அடக்க ஸ்தலத்துக்கு எந்த இடத்துல தான் வந்து தீர வேண்டும், வரமாட்டோம், வர வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் எங்களுக்கு அடக்கம் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து தரும். வேற என்ன? கல்யாணம் போச்சு, கருமாறி போச்சு, முடிஞ்சு போச்சு, உங்களை ஆதிக்கும். காசு இருந்தா யாரையும் விலைக்கு வாங்கும். அதை தாண்டி நீ என்னத்த ஊரை விலைக்கு வை. காசு இருந்தா கடையில போய் சாமான் வாங்கும், கடைக்காரருக்கு சாமான் தரமாட்டேன் பாரா. கடையில இருக்க சாமான மட்டும் விலைக்கு வாங்க மாட்டோம். யார் இந்த சட்டத்தை போட்டாலும் அந்த தலைவரையும் சேர்த்து விலைக்கு வாங்கும். அதற்கு பின்னாடி ஓடி போய் ஒரு 200 ரூபாய் கைமட கொடுத்துட்டா போதும். என்ன பண்றதுங்க? நான் சொல்லித்தாங்க பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. பல்ட்டி எடுப்பார் அதற்கு முடியாதா? அதுக்குதான் விலை போகிறீர்கள். பள்ளியில் இருக்கிற ஆளுங்கள் உலமா பெருமக்கள் குறை சொல்லணும்னு சொல்ல, அந்த காசு பணத்திற்காக நீங்கள் எதையும் செய்ய தயங்காதீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை காட்டுகிறது. அந்த காசுக்காக வரதட்சணை வாங்குற கல்யாணத்தை அல்பாத்தியா சொல்றீங்க. 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும். அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. யோசிக்கிறா? அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு பெருசா தெரியல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெருசா தெரியல. கல்யாண வீட்டுக்காரர் தர்ற 5 ரூபாய் 10 ரூபாய் பெருசா தெரியுது. அதனால அல்பாத்தியா பாத்தியா மட்டுமா? வரதட்சணைக்கு பிறகு அந்த திருமணத்தில் இருக்கிற வேற என்ன கொடுமை? அதற்கு உட்கார்ந்துட்டு நீண்ட துவா. திருமணத்தை நடத்தி அவர்தான் நடத்தி வைக்கணுமா? ஏன் திருமணத்தை நீங்க வந்து நடத்தி வைக்கணும்? என்ன சட்டம்? பொண்ணு இருக்கா பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை இருக்கா பிடிச்சிருக்கா, பெண்ணை பெற்றவங்களும் மாப்பிள்ளை பெற்றவங்களும் உட்கார்ந்து இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. இடையில என்ன அஜரத்து உள்ளுக்குள்ள 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய துவா ஒண்ணு. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம். பெரிய துவா. யா அல்லாஹ், ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எவ்வாறு இணைபிரியாமல் பிரியத்தோடு வாழ வைத்தாரோ அதே போன்று இந்த மணமக்களை வாழ வைப்பாயாக ஆரம்பிச்சு ஆதம் நபி, அவங்க மனைவி மூசா நபி, ஈசா நபி, ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்றையா சொல்லி சொல்லி முகமது நபி, அலி ரலியல்லாஹு எல்லாருடைய பேரையும் சொல்லி மனைவிமார் பேரை சொல்லி அதை மாதிரி வாழ வை. இஸ்லாத்து உள்ளதா? திருமணங்கிறது இன்னைக்கு புதுசா உள்ளதா? ரசூலுல்லாஹ் காலத்திலே கல்யாணம் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடைபெற்ற கல்யாணத்துக்கு ரசூலுல்லாஹ் இப்படி துவா வந்தாங்களா? கேட்டா துவா தானே, நல்லது தானே. நீங்க நல்லது நினைக்கிறீங்க, ஆனா அதனுடைய அர்த்தம் முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டால் தலையில முக்காடு போட்டு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடியுது துவா ஆமீன் சொல்வோம், ஆமீன் சொல்றீங்க. பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அந்த துவாவுடைய தமிழ் பொருள் மாத்திரம் உங்களுக்கு தெரிந்தால் துவா ஓதிக்கிட்டு இருக்காரு ஆலிம்சா, அவர் சங்கம் முடிஞ்சு எழுப்பீங்க.
அப்படி ஒரு கொடுமையான பிரார்த்தனை, கேட்கக்கூடாத துவாவை அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை என்ற பெயரில் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நாசமாக்குற பிரார்த்தனையை ஒரு துவா செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆச்சரியமா இருக்கா? அது எப்படி செய்வார்? நல்லது தானே கேட்பார். நல்லது மட்டும் கேட்கல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். சில நேரத்தில் இந்த மனுஷன் அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்கிறதுக்கு பதிலாக தீமையை கேட்கிறான். இவர் உட்கார்ந்து தீமையை கேட்கிறார். அந்த துஆவை செய்வார். ஒவ்வொரு நபியா சொல்லிட்டு வருவார். அதுல இடையில சொல்வார், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன யூசுஃப் வ சுலைஹா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். ஆமீன். என்ன ஆமீன்? யா அல்லாஹ், யூசுப் நபியையும் சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எவ்வாறு வாழ வைத்தாயோ அவ்வாறு நீ வாழ வைப்பாயாக. வெளியில பார்த்தா நல்லாதான் இருக்கு. ஆனா ஆழமா சிந்திச்சு பார்த்தா யூசுப் நபி ஓகே தெரியும், குர்ஆன்லயே சொல்லி இருக்கிறான். யூசுப்ங்கிற பேரு ஒரு அத்தியாயமே இருக்குது. அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சரித்திரம் என்று அவருடைய வரலாற்றுக்கு அல்லாஹ்வே பேர் சூட்டி இருக்கிறான். யூசுப் நபி ஓகே. அது யார் இந்த சுலைஹா? கேட்டா சொல்லுவாங்க, அவங்க எந்த வீட்டுல இருந்தாங்களோ அந்த வீட்டு அரசு அமைச்சருடைய மனைவி. அந்த மனைவியை பற்றி குர்ஆன் சொல்லு. அமைச்சருடைய மனைவி எப்படிப்பட்டவர் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகானவங்க. எந்த அளவுக்கு அழகு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மேராஜுக்கு போயிட்டு வரும்பொழுது யூசுப் நபியை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, உலகத்தினுடைய அழகுல சரி பாதி கொடுக்கப்பட்டுள்ளார்கள். மொத்த உலகத்துல அழகு அழகுங்கிறவங்க ஒன்னு ஒன்னையும் பார்த்துக்கிட்டு என்ன அழகு, என்ன சூப்பர், என்ன சூப்பர்ங்கிறவ. ஐஸ்வர்யா ராய் ஏப்பா என்ன சூப்பர், சுஷ்மிதா சென் டாப்பு, ஏன் மண்டாட்டி அவ சூப்பர், அவ அஜித், இவன் விஜய், என்ன தரமா சொல்ல சூப்பர் சூப்பர்னு. அந்த எல்லா சூப்பரையும் ஒன்னா சேர்த்துக்க. அந்த சூப்பர் எல்லாம் ஒரு பக்கம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுபக்கம் வச்சு பார்த்தா கணக்கு தேவையாகும். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய அழகிலே சரி பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வர்ணிக்க முடியாத வார்த்தை, அந்த அழகை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பேர் அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த நபியினுடைய அழகுல மயங்கி என்ன பண்ணாங்க பொம்பளை? யூசுப் நபி பொண்டாட்டி இல்ல, அமைச்சருடைய பொண்டாட்டி. குர்ஆன் அப்படிதான், வம்ராத்துல் அசீஸ், அமைச்சரின் மனைவி குர்ஆன் சொல்லுது. அந்த மனைவியோடு சேர்த்து யூசுப் நபியை ஜாயின் பண்ணி வாழ வைப்பாயாக. இந்த பொம்பளை எப்படிப்பட்ட பொம்பளை தெரியுமா? இந்த அழகை பார்த்து மயங்கி போய் ஒரு நாள் வெறி தலைக்கேறி எப்படியாவது யூசுஃபை நாம் அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நாள் ரூமுக்குள்ள ஆளை விட்டு எல்லா கடையும் சாத்திட்டு கூப்பிடுறான். வகல்லக்கத்தில் அபுவாப் வகாலத் ஹைத்தலக், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அடைச்சிட்டு என்னுடைய ஆசைக்கு இணங்கன அழைக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலம் அல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என் இறைவன் எனக்கு அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான். வேணாம், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த அநியாயத்தை செய்ய மாட்டேன். ஓடுறாங்க, விட மாட்டேங்கிறான், துரத்துறான், இன்னும் ஓடுறாங்க. பின்னாடி துரத்தி சட்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்பவும் சட்டை கிழிஞ்சாலும் பிரச்சனை, ஓடுறாங்க. ஓடி கதவை திறந்து வெளியில வர்றாங்க. வெளியில அந்த பொம்பளையோட புருஷன் வந்து நிக்கிறான். அமைச்சர் வாசல் நிக்கிறான். பார்த்த உடனே பகீர் ஆயிட்டு அவரு. ஆனவன் என்ன பண்றா? டக்குன்னு பெல்ட், இயற்கையில 90% பொம்பளை கிட்ட இருக்கிற அதே பெல்ட் அப்படியே கண்ணியை விட்டுட்டு, பாத்தீங்களா யூசுப் செஞ்ச வேலையை பாத்தீங்களா, நம்ம புள்ளன்னு நினைச்சு வளர்த்தோம், அவன் எங்கிட்டயே வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான்னு நேர உள்டாவ பிராட் பண்ணி யூசுப் நபியை மாட்டி விட்டு ஜெயில கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளி விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சார குற்றத்திற்காக, ஒரு பெரும் பாவத்திற்காக அழைத்த பெண், அழைத்ததோடு மட்டுமில்லை, அந்த தவறை யூசுப் தான் செய்ய வந்தார் என்று அவர் மீது பழியை போட்ட பெண். அது மட்டுமில்லை, அந்த பழிக்கு தண்டனையாக சிறையிலே கொண்டு போய் அடைத்த ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளைய யூசுப் நபியோட ஜாயின் பண்ணி யூசுஃபும் சுலைஹாவும் வாழ்ந்ததை போல இந்த மணமக்களை வாழ வைப்பாயாகன்னா எப்படி வாழ்ந்தாங்க? இவன் விபச்சாரத்துக்கு அழைச்சி
அவர் விபச்சாரத்தை மறுத்து இது மாதிரி உங்க பிள்ளை விபச்சாரத்தின் மேல் அழைக்கிறதுக்கா இந்த கல்யாணம்? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு விருந்து வச்சு சொந்தங்களை கூப்பிட்டு தலைவர்களை அழைச்சு கண்ணியமா சந்தோஷமா மரியாதையா பிள்ளையுடைய வாழ்க்கை பறக்கத்தா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி மணமக்களுடைய ஹக்கை துவா செஞ்சுட்டு போங்கோடு பத்திரிக்கை அடைச்சு செலவு பண்ணி வேலை பார்த்தது விபச்சாரம் சொல்லிருக்கா? விபச்சாரத்தை அழைப்பதற்கா? சர்வ சாதாரண அந்த உட்கார்ந்து கேட்கிறாரு, அர்த்தம் தெரியாம பொருள் புரியாம நீங்க உட்கார்ந்து ஆமீன் சொல்றீங்க. நம்ம பிள்ளை ஹலாலான முறையில அவருடைய அந்த உணர்வுகளை அவருடைய பாலியல் தேவைய தப்பு தண்டாவுக்கு போயிடாம அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிராம நல்ல முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊராரை எல்லாம் அழைத்து திருமணம் செய்கின்ற பெற்றோர்களே, உங்களுக்கு முன்னாடியே உங்க பிள்ளைங்க கெட்டு போகட்டும் குட்டிச்சுவர் ஆகட்டும் என்று அல்லாஹ்விடத்துல துவா செய்றாரு. நீங்களும் பொருள் தெரியாமல் ஆமீன் சொல்கிறீர்கள். இதை செய்யாதீங்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்யறப்பா, இந்த பாவத்தை கேட்கிற ரசூல் என்ன அவர் எதுக்கு கேட்கிறாரு? ஆலிம்சா 1/2 மணி நேரம் ஓதுனா அஜரத்து ரொம்ப நேரம் துவா செஞ்சிருக்காரு நமக்கு வேண்டி, அதனால அஜரத்துக்கு கூட ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுப்போம். அதுக்கு தானே இந்த வேலை. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, இல்லன்னு மறுக்கல. கல்யாண வீட்டுல துவா செஞ்சாங்க, இறந்த வீட்டுல துவா செஞ்சாங்க. இறந்த நேரத்தில் ஒருவருடைய ஒரு நண்பரை ஒரு தோழரை அடக்க செஞ்சுட்டு மணிக்கணக்கில் துவா செஞ்சாங்க. ஆனா கல்யாண வீட்டுல செஞ்ச துவா என்ன தெரியுமா? 2 வரியில ரத்தின சுருக்கமாக மணமக்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையும் அந்த 2 வரிக்குள்ள சொல்ல கேட்டு முடிக்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். திருமண வீட்டுல மணமக்களுக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா இது. என்ன அர்த்தம்? இதை விட ஒரு சிறப்பான துவா உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. என்னவெல்லாம் மணமக்களுக்கு தேவையோ எல்லாம் இந்த 2 வரைக்குள்ள உள்ள நுழைஞ்சிருச்சு. பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், உனக்கு பரக்கத் செய்யட்டும். ஓ பாரக அலைக்க, உன் மீது பரக்கத் செய்யட்டும். உனக்காக இருக்கிற பொருட்கள், நீ பயன்படுத்துற வாகனம், நீ குடியிருக்கிற வீடு, நீ சாப்பிடுற பிளேட்டு, நீ திங்கிற சோறு, நீ பயன்படுத்துற எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய அருள் வரட்டும். உன் உடம்புலையும் அல்லாஹ்வுடைய அருள் வரட்டும். ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்க 2 பேரையும் நன்மையான காரியத்துல ஒன்னா சேர்த்து வைக்கட்டும். என்னவெல்லாம் மணமக்களுக்கு கேட்க நினைக்கிறோமோ எல்லாம் இந்த 2 வரிக்குள்ள இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா விட்டுட்டு இவரா ஒண்ணு கண்டுபிடிச்சு அது ஒரு பாவமான துவாவை, ஒரு கேட்க கூடாத கோரிக்கைய மணமக்களுடைய பிரார்த்தனை ஹக்களை துவாங்கிற பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கைக்கு எதிரானது இல்லையா இது? முஸ்லிம்கள் செய்யலாமா? கேட்டா இப்ப புதுசா ஆலிம்சாக்கள் பின்னாடி அந்த 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. யூசுப் யாரு சொன்னா? காட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? காட்டு ரெக்கார்டு காட்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1000 வருஷம், ஒரு 50,000 வருஷம் இருக்குமா? ஒரு 1,00,000 வருஷம் இருக்குமா? வருஷமே தெரியல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்துருச்சு. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா தெரியும். குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க அப்படி அல்லாஹ் சொல்லல. சரி ரசூலுல்லாஹ் சொன்னாலும் தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லியா ஹதீஸ் இருக்கா? எந்த ஹதீஸ்லயும் இல்ல. பிறகு எப்படி 10,000 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த உங்களுக்கு யூசுப்புக்கும் சுலைஹாவுக்கும் திருமணம் நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? திருமணம் நடக்கல. நீங்களா ஒரு பொய்யான செய்திய, நீங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு ஒரு பொய்யான தகவலை இட்டு கட்டி சொல்றீங்க. மறுமையை அல்லாஹ் கேட்பாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவர் பொண்டாட்டியும் சொல்லிட்டு வச்சுக்குவோம். யூசுஃபுடைய பொண்டாட்டி தான் சுலேகான்னு. மறுமையில் அல்லாஹ் கேட்டாம்னா யூசுப் நபி கேட்டாரா, ஏண்டா சுலேகா என் பொண்டாட்டி நீ கண்டியா? நீனா குத்துபா வந்தன, நீனா கல்யாணம் முடிச்சு வச்ச, எப்படி என் பொண்டாட்டி அவளை சொன்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா உங்களிடத்துல பதில் இருக்கிறதா? திருமணத்தின் அழைப்பின் சடங்குகள் வாழ்க்கை முறையில மனிதனுடைய அத்தியாவசிய தேவையில் இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில இப்படி இல்லை. இஸ்லாத்தில் இல்லாததை நீங்கள் செய்கிறீர்கள், அதை செய்யாதீர்கள். திருக்குர்ஆன் எதை சொன்னதோ அதை மட்டும் செய்யுங்க நாங்க சொல்றோம். ரசூலுல்லாஹ் திருமணத்துக்கு என்ன வழிமுறையை சொன்னாங்களோ அதை மட்டும் செயல்படுத்துங்க, கூட்டாதீங்க, குறைக்காதீங்க நாங்க சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு
மனிதனுடைய வாழ்க்கையிலும் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அம்சம் குடும்பத்தில் மரணம். மரணத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. மரணம் எப்படி, மரணத்தை இறந்து விட்டவர் என்ன செய்யறது, எப்படி குளிப்பாட்டுறது, எப்படி கபனிடுவது, எப்படி அடக்கம் செய்யறது, எப்படி தொழுகை நடத்துறது, எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன நடப்பு, நபிகள் நாயகம் சொல்லி தந்தவைகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு இவங்களுடைய ஆளுங்கள் உலமா பெருமக்கள் தங்களுடைய வருமானத்திற்காக, காசுக்காக அதுல பல சடங்குகள் உள்ள புகுத்தி இறந்தவங்களுக்காண்டி பாத்தியா, 3ஆம் நாள் பாத்தியா, 7ஆம் நாள் பாத்தியா, 40ஆம் நாள் பாத்தியா, கத்த பாத்தியா, வருஷ பாத்தியா. ரசூலுல்லாஹ் காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க. நபிகள் நாயகத்துடைய பிரியமான மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த உலகத்தை விட்டு சென்றார்களே, ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதுனாங்களா கதீஜாவுக்கு? ஹம்சா அவர்கள் மரணித்தார்களே, ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதுனாங்களா? நபிகள் நாயகத்துடைய மகன் இப்ராஹிம் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. 17 மாச புள்ள, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, அந்த பிள்ளைய அல்லாஹ் எடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் வேதனை தாங்கல. ரசூலுல்லாஹ் புள்ளைய கையில தூக்கி வச்சுட்டு அழுகுறாங்க, கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. புள்ளைய கையில வச்சுட்டே சொல்றாங்க, அல் ஐனு ததுமஉ பல் கல்பு யஹ்ஸுனு வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளவோ கவலையால் நிறைந்திருக்கிறது. இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவு எங்களை ரொம்ப வாட்டி விட்டதப்பா என்று ரசூலுல்லாஹ் அப்படி வேதனையில கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரியம் வச்சிருந்த இப்ராஹிம் இறந்தாரு. அந்த இப்ராஹிமுக்காக ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதுனாங்களா, வருஷ ஃபாத்தியா ஓதுனாங்களா, கத்த ஃபாத்தியா ஓதுனாங்களா, குர்ஆன ஓதி இறந்தவங்களுக்கு அனுப்பி வச்சாங்களா? கேட்டா நன்மை தானே, குர்ஆன் தானே. நன்மைனா ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மார்க்கம் என்ற பெயரால் மறுமையில் உங்களுக்கு எதுவெல்லாம் நன்மை கிடைக்குமோ அந்த அத்தனை நன்மைகளையும் சொல்லித் தருவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இப்ப ரசூலுல்லாஹ் இந்த நன்மையை சொல்லாம போயிட்டாங்க. அதன் அர்த்தம் ரசூலுல்லாஹ் இது நன்மை என்றால், 3ஆம் நாளும் 7ஆம் நாளும் கத்தம் ஓதுறது நன்மை என்றால், அந்த நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். அப்படிதானே அர்த்தமாகும். ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்திலே நீங்க குறை சொல்றீங்களா? கத்தம் ஓதி அனுப்புறிய, குர்ஆன் ஓதி இறந்தவங்களுக்கு பார்சல் பண்றிய, கேட்டா பெற்றவங்களுக்கு நன்மை அல்ல. அதுக்கா இந்த குர்ஆனை இறக்குனா? அவங்கவுங்க குர்ஆன் ஓதுனா அவங்கவுங்களுக்கு நன்மை. ஒருத்தர் ஓதி இன்னொருத்தருக்கு நன்மை கொடுக்க முடியாது. வல்லை செலில் இன்சானி இல்லா மாசா. மனிதன் அவன் எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர அவனுக்கு வேறொன்றும் இல்லை. நான் குர்ஆன் ஓதுனா எனக்கு நன்மை, எங்க அத்தா ஓதுனா அவருக்கு நன்மை, என் புள்ள ஓதுனா அவனுக்கு நன்மை, அஜர்த்து ஓதுனா அவருக்கு நன்மை. நான் ஓதி என்னுடைய நன்மையை அவருக்கு தர முடியாது. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இறந்தவங்களுக்கு ஓதுறதுக்கா குர்ஆன்? இறந்தவங்களுக்கு ஓதுறதுக்கா யாசின் சூரா? அல்லாஹ் அந்த யாசின் சூராவை சொல்றான், லி துன்திர மன் கான ஹய்யன். இந்த குர்ஆனை நாம எதுக்கு இறக்கி இருக்கிறோம் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. உசுரோடு இருக்கும்போது படிடா, அர்த்தத்தை பாடுறா, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க, அது உன் வாழ்க்கையில கடைபிடி. அதுக்காக நீ குர்ஆனை கொடுத்திருக்க. ஆனா நாம இறந்தவங்களுக்கு மட்டும் குர்ஆனை பார்சல் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல ஊர்ல கூத்து என்ன தெரியுமா? அதற்கு மாதிரி வந்து கேப்பா, அதற்கு எங்க பாப்பாக்கு 40 நாள் பாத்தியா, ஒரு 2 குர்ஆன் ஓதிருங்க. உடனே பரல்ல இருந்து ஒரு கயிறு எடுப்பாரு, கயிறுல முடிச்சா போட்டுருவோம். 2 குர்ஆனா 500 2 குர்ஆனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு முடிச்சு அவுத்து விடுவார். 2ஆவது முடிச்சு அவுத்து விடுவார். 2 குர்ஆன் பறந்துருச்சான். என்னவா 2 குர்ஆன் ஓதி உள்ளுக்குள்ள முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அதற்கு என்னமா சம்பாதிக்கிறதுக்கு டெக்னிக்கல நம்ம ஆலிம் சாமார்த்த போய் கத்துக்க வேண்டியது இருக்கு. குர்ஆனை ஓதி உள்ளுக்குள்ள போட்டு கெட்டி வச்சிருக்காங்க. அதுல கெட்டி வைக்கிற குர்ஆன் புத்தகத்தை கேட்டாங்க. ஓதுன வார்த்தைகளை கேட்ட முடியுமா? ஓதி ஒரு ஊதும் போதே ஒரு திருஷ்டா ஊதுவான். ஊதுன செயல் பத்திரிக்கையா? நம்ம உங்களை ஊதுன எப்படி ஊதுவீங்க? பூணு ஊதுவீங்க. பழைய பாருங்க, மகரிப் தொழுகைக்கு பிறகு ஓதி பார்க்கறதுக்கு பிள்ளைய கொண்டு வச்சிருப்பாங்க. ஊது பார்த்தா நம்ம பூணு ஊதுவோம். அவரு அது செய்ய அவர் வித்தியாசமா
மத்தவன் செய்யறவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா என்னமோ செய்யறாரு அவர் நினைக்கணும். இப்படி ஊதி உழுக போட்டு முடிச்சு அதை முடிச்சு அவத்தோட குரான் இப்படி போய் முடிச்சுக்குள்ள கெட்டி வைக்க முடியுமா? காசுக்காக வந்து வீட்டுல பாத்தியா ஓடுறாரு. ஓடுறது கூட உங்களுடைய அத்தாவுடைய நன்மைக்கு ஓடுறாரா? உங்க பாக்கெட்ல எவ்வளவு வெயிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்துவான். 5.25 ரூபாய் தர்றவனுக்கு 5 நிமிஷம் துவான், 51 ரூபாய் தர்றவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி துவான். அப்படித்தானே ஓடுறாரு. சரி, உண்மையிலே அஜரத்து நன்மைக்கு ஓடுறான்னு வச்சுக்குவோம். ஓடுற என்ன செய்யணும்? கூப்பிடுங்க, அஜரத்தை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அஜரத்து இன்னைக்கு வாப்பா இறந்த நாள் வருஷமாத்திய ஓடுறோம், வந்து வாப்பா கண்டு ஒரு யாசின் ஓடுங்க. சந்தோஷமா யாசின் ஓடுவார். இன்னொரு யாசின் ஓடுங்க, சந்தோஷம் கூடுங்க. ஒரு யாசினுக்கு 10 ரூபா, 2 யாசினுக்கு 20 ரூபா. இன்னொரு யாசின் ஓடுங்க, ஒரு 10-50 யாசின் ஓட சொல்லுங்க. 50 யாசின் அப்படியே மகிழ்ச்சியோட திளைச்சு இன்னும் 2 வாரத்துக்கு நமக்கு கவலை இல்லை. வீட்டுல இப்ப பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு காசுல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வசமா ஒரு பாட்டி மாட்டி இருக்காரு, 40 யாசின் ஓட சொல்லி இருக்கலாம். எப்படி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தேரும் மேட்ரு ஓவர் நினைச்சு சந்தோஷமா ஓடுவார். எல்லாம் ஓடி முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் சேர்த்து வந்து ஓடுனீங்க, எங்க அத்தா காண்டி துவா செஞ்சீங்க, ரொம்ப திருப்தி, அது உண்டில்லாம போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். போக தெரியுண்டா, கொடுக்கறவர் கூட நாங்க போவோம், போட்டு பார்ப்போம். வாங்காம ஒரு ஊட்ட விட்டு நடுவார ஒருவேளை போயிட்டா கூட அடுத்து கங்கணம் கட்டிடுவாரு. பலான பாட்டி வந்துட்டா ஊட்டு பக்கம் தலை வச்சிடாத. காசுக்கு வரான்னு தெரியலையா? பணத்துக்குத்தான் இந்த வேலைன்னு தெரியலையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பணம் இருக்கிறவனுக்கு ஒண்ணு, பணம் இல்லாதவனுக்கு ஒண்ணு, அதான் சட்டத்தை பிரிப்பாங்க. பணத்தை வச்சு நன்மை, பணம் இல்லாம நன்மையில் அப்படி பிரிக்க முடியுமா? பணம் இருந்தா 10 யாசின் ஓதுவாரு அசரத்தை கூப்பிட்டு. இது இன்னும் கேட்கிறேன், சரி நீங்க துவா ஓதுறீங்க, சரி நன்மையே வச்சுக்குவோம். உங்க பெற்றவங்களுக்கு, உங்களை வளர்த்தவங்களுக்கு, உங்களை ஆளாக்குறவங்களுக்கு வாடகைக்கு ஆளை புடிச்சிட்டு வந்து அவர் மூலமா தான் துவா செய்வீங்களா? ஏன் நீங்க உங்க அத்தா அம்மாவுக்கு துவா செய்ய மாட்டீங்க? ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் துவா செய்யணுங்க. உங்களை வளர்த்தவங்க, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து மகிழ்ந்தவங்க, உங்களை படிக்க வச்சவங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தந்தவங்க, உங்களை எல்லா விதத்திலும் முன்னேற்றுவதற்காக வேண்டி அரும்பாடுபட்ட உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு யாரெல்லாம் கையேந்தி துவா செய்ய, யாரெல்லாம் எங்க அத்தா அம்மாவுக்கு இறக்கம் காட்டு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீ எடுத்த துவா செய். எப்படி? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, சின்னஞ்சிறு குழந்தையாக நான் இருந்த பொழுது என்னுடைய பெற்றோர் இருவரும் என்னை எப்படி இரக்கம் காட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்று இப்படி கேளுங்க. அல்லாஹ் நாம துவா செய்ய மாட்டோம். 40வது நாள் ஆளை கூட்டிட்டு வந்து அஜர்த்து மூலமா துவா செய்ய வைப்போம். இஸ்லாத்தை உள்ளதா இது? நபிகள் நாயகம் காட்டுனதா இது? ரசூலுல்லாஹ் யாருக்காக ஓதுறாங்களா? நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத ஒன்று எப்படி இன்றைக்கு மார்க்கமாக செயல்படுத்த முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், ஆனால் அது நம்முடைய அனுமதி இல்லாமல், நாம் காட்டி தராத, நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு அமலாக அது இருந்தால் ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். நீ எப்படி செஞ்ச? உனக்கு எதுவெல்லாம் நன்மையாக சொல்லித்தர ஒரு தூதர் வந்தாரு, அவர் சொன்னாதான் நன்மை. அவங்க சொல்லாத எதுவும் உலகத்தில் நன்மை கிடையாது. அவங்க சொல்லித்தராத எந்த தீமையும் உலகத்தில் கிடையாது. அவங்க சொல்லாத நன்மை எது வந்தாலும் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்ப அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நன்மை என்ற பெயரால் காசு பணத்தை ஆளின் பெருமக்களுக்கு அள்ளி கொடுத்து ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறோம், ஒரு தீமையை சம்பாதிக்கிறோம். திரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்பாஉல் மையித்த ஸலாஸத்துன். ஒரு மையத்தை ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை 3 விஷயம் 3 விதத்துல மட்டும்தான் அவருக்கு நன்மை போய் சேரும். மற்ற எல்லா வழிகளையும் அல்லாஹ் அடைத்து விட்டார். அதுல ஒரு வழி என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தையின் பிரார்த்தனை. நீங்க துஆ செய்யுங்க, உங்க துஆ அவங்களுக்கு போய் நன்மையா சேரும். நீங்க ஓதுற ஃபாத்திஹா சேராது, நீங்க ஓதுற சத்தம் சேராது, உங்க அஜர்த்தோட வருஷவாத்தியா சேராது. நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் கையேந்து செய்யக்கூடிய அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு நன்மையாக போய் சேரும் என திருமறை குர்ஆன் சொல்லுகிறது.
இப்படி நடைமுறை வாழ்க்கையில திருமணத்துல இஸ்லாம் காட்டி தந்ததை விட்டுவிட்டு இல்லாத செய்யற மாதிரி, மரணத்துல இஸ்லாம் காட்டி தந்ததை விட்டுவிட்டு இல்லாத இந்த சமுதாயம் செஞ்சது. வழிபாடுகள், கொள்கையில் இஸ்லாம் போய்விட்டது, நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாம் போய்விட்டது. வழிபாடுகள் அதிலேயாவது இஸ்லாம் மிச்சமாக இருக்கிறதா? அதாவது இஸ்லாம் கடைபிடிக்கப்படுகிறதா? வழிபாட்டிலே சிறந்த வழிபாடு தொழுகை. தொழுகையை திருக்குறான் ரொம்ப சிராயிச்சு சொல்லு. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. தொழு, கரெக்டா நேரத்தில் தொழு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த எல்லா தீமைகளையும் விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும், உன்னை சுத்தமாக்கும், உன்னை தூய்மையாக்கும், உன்னை நல்லவனா மாற்றும் என்று திருக்குறான்ல தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த தொழுகைக்காக பள்ளிவாசலுக்குள்ள போனா என்ன நிலைமை? அல்லாஹ்வை வழிபடுவதற்காக வேண்டி பள்ளிக்குள்ளே ஒருவன் நுழைகிறான். பள்ளிக்குள்ள ஒரு பெரிய போர்டு மேல இருக்குது, இங்கே இப்படிப்பட்டவர்கள் வரக்கூடாது. யாரு? தலையிலே தொப்பி போடாதவர்கள், ஆமீன் சப்தமிட்டு சொல்கிறவர்கள், அத்தையாத்திலே விரல் செய்பவர்கள், அவர்கள் உள்ளே வரக்கூடாது. 4 மதுஹபுகளை பின்பற்றுபவர்களை தவிர வேறு யாரும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அது என்ன 4 மதுஹபு? அல்லாஹ்வுடைய வேதம் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சரி, அதை பின்பற்ற விட்டுவிட்டு 4 மதுஹபு அடிப்படையில் சொல்லப்பட்டதை பின்பற்றணும். வழிபாட்டிலே சட்டம் போடக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? பள்ளிவாசலுக்குள்ள வராத, தௌஹீத்வாதி வராத, அடிச்சு விரட்டு சொல்றீங்களே, அதுக்கு அதிகாரம் இருக்கா? பள்ளிவாசல்ங்கிறது என்ன? முதல்ல உங்க கையில நிர்வாகம் இருந்துச்சுன்னா என்னமோ பள்ளிவாசல உங்களுக்கு எழுதி கொடுத்த அர்த்தமா? அல்லது பள்ளிவாசலுடைய அதிகாரி நீங்க அர்த்தமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். பள்ளிங்கிறது அல்லாஹ்வுக்குள்ள, அல்லாஹ்வுக்குரிய வீட்டுல யாரு வரலாம் யாரு வரக்கூடாது அவன் தீர்ப்பு சொல்லுவான். நீ என்ன சொல்றதுக்கு? ஒன்னு அல்ல, மேனேஜ் பண்றதுக்கு உன் கையில பொறுப்பு கொடுத்திருக்கான். நான் ஒரு வீடு கட்டுறேன், ஒருத்தரை போய் விட்டு ஆளை விட்டு அழைச்சிட்டு சொல்றேன், வீட்டுக்கு வான்னு, விருந்துக்கு ஆட்களை கூப்பிடுறேன். யாரு வரலாம் யாரு வரக்கூடாதுன்னு நான் சொல்லணும். அழைக்க போறவன் சொல்லக்கூடாது, வாசல் அடிக்கிறவன் சொல்லக்கூடாது, கதவு திறந்து விடக்கூடிய வாட்ச்மேன் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் சொல்லுவேன், நீ வரலாம் நீ வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான வீட்டுல அல்லாஹ்வுடைய அதிகாரிகளில் இவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? ஓ வீடா? ஒரு தகப்பன் கட்டின வீடா? ஓ நிர்வாகத்தில் இருந்துச்சுன்னா உனக்கு ரைட்ஸ் இருக்காதுல? குர்ஆன் சொல்கிறது, மமன் அல்லமு மிம்மன் மனஅ மஸாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஐ யுذكر ஃபீ ஹஸ்முஹு, அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை தடுத்து அதை பாழாக்குகிறவனை விட அநியாயக்காரன் வேறு எவன் இருக்கிறான்? பள்ளியாசக்குள்ள தொழணும்னு நான் வருது வராதேன்னு சொன்னா உன்னை விட அநியாயக்காரன் ஒருத்தரும் இல்லை, அயோக்கியம் ஒருத்தரும் கிடையாது. குர்ஆன் சொல்லுது. அதே இஸ்லாத்தின் பெயரால், ஜமாத்தின் பெயரால், நிர்வாகத்தின் பெயரால் எங்க பள்ளியாச, எங்க நிர்வாகம், எங்க அதிகாரம், நாங்க சொல்றவங்க வரணும். யார் சொன்னது? எல்லாம் கோபப்பட மாட்டான். என் வீட்டுல நீ சட்டப்பட நீ யாரா? அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலகட்டம் மக்காவுல காபத்துல்லாவுல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் போய் தொழ போறாங்க. அப்போ ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் சஜிதாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய கழுத்துல ஒட்டகத்துடைய மலக்குடலை கொண்டு வந்து போட்டு, மாட்டு குடல் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கும். ஆட்டு குடல் சின்னதா இருக்கும், மாடு அளவு பெருசா இருக்கும். ஒட்டகம் ஒரு ஆள் தூக்க முடியாது, அவ்வளவு கனமா இருக்கும், அவ்வளவு நாட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒட்டகத்துடைய குடலை ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும் கொண்டு கழுத்துல போட்டு திணறாங்க. ரசூலுல்லாஹ் தொலைவிடக் கூடாதுன்னு தடுக்குது அந்த கூட்டம். நபிகள் நாயகம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்டு வெளியிலிருந்து நபிகள் நாயகத்துடைய மகளார் வந்து அந்த குடலை தள்ளி விட்டு ரசூலுல்லாஹ் எந்திக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அராயி தல்லதி என்ஹா அபதன் இதா சல்லா
அரஐத இன்கான அலல் ஹுதா அவ அமர பித்தக்வா அரஐத இன் கல்லப வதவல்லா அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியானை தொலைவிடாமல் தடுக்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? எதுக்காக தடுக்கிறான்? அவ அமரபி தக்குவா, அவர் தக்குவா இணையச்சத்தை சொன்னார், அதுக்காண்டி தடுக்கிறான். ஹிதாயத்து நேர்வழியில் சொன்னார், அதுக்காண்டி தடுக்கிறான். ஒரு நல்லதை சொன்னதுக்காக பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது சொல்றானே. அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் இந்த காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறியவில்லையா? ஏன் பள்ளிவாசலுக்குள்ள அவர் தொழுகிறாரு, அவர் சத்தியத்தை சொல்றாரு, சொல்றவரை தொலை வரக்கூடாதுன்னு கஷ்டப்படுத்துறிய ஒண்ணு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? சொல்லிட்டு அடுத்து சொல்றான், கல்லா இல்லம் ஜென்தஹி லனஸ்ஃபஅன் பின் நாசியா நாசியத்தின் காலிபத்தின் ஹாத்தியா பல்யது நாதியா சனதுல் சபானியா. கல்லா அப்படி இல்ல, டேய் சொல்ற என்ன சொல்றான், எச்சரிக்கையாயிரு. இல்லம் ஜென்தஹி லனஸ்ஃபஅன் பின் நாசியா, இந்த வேலையை நீ விடல, பள்ளி வாசல்ல தொலை வர்றவன வரக்கூடாதுன்னு சொல்லிய இந்த காரியத்தை நீ நிப்பாட்டல, அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சு இழுப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் இறைக்கிற அவனுடைய அந்த முன்னேற்றி குடுமி ஏன் கையில. எச்சரிக்கையா இருக்கட்டும். பல்யது நாதியா சனது ஜபானியா, என்னுடைய இந்த எச்சரிக்கையை கேட்டும் நீ வராத அவன் வராதன்னு தொலை வர்றவனை தொழக்கூடாது தடுத்தா அவன் தனது சபையோரை அழைக்கட்டும். சனது ஜபானியா, நாம் நம்முடைய பட்டாளத்தை அழைப்போம். கல்லா வஸ்ஜித் வக்தரிப்பு, அவன் போட்டும் நான் என் பட்டாளத்தோடு வருவேன். நபியே நீங்க என்ன செய்யணும், போ. அவன் தடுக்கிறான நிக்காத, போய் சரிதா செய்யுங்க. அந்த பள்ளிவாசல்ல வக்தரிப்பு, அல்லாஹ் இடத்துல நெருங்கி. அல்லாஹ் சொல்றாங்க, நீ நெருங்கி, நாங்க நெருங்குவோம், நாங்க வருவோம். நீங்கள் தடுத்தாலும் வருவோம், நீங்கள் உதைத்தாலும் வருவோம், நீங்க எச்சரித்தாலும் வருவோம். ஏன்? அது உன் வீடு இல்ல, உங்க அப்பா வீடு இல்ல, எங்களை படைச்ச ரப்போட வீடு. இதுல வரக்கூடாது தடுக்கிற ரைட். வழிபாடு செய்ய போறவங்க தொலை விடாம யோசிக்க வேண்டாம். நான் என்ன முருகனை கும்பிட வந்தோமா அல்லது ஏசுநாதனை கும்பிட வந்தோமா? அல்லாஹ் வணங்குறத விட்டு வேற யாரை வணங்க வந்தோமா? அல்லாஹ்வைத்தானே வணங்க வந்தோம். கேட்டா நீ தொப்பி போடல, அதனால என்ன தொப்பி? தொப்பி இஸ்லாத்து உள்ளதா? ரசூலா தொப்பி போட்டாங்கன்னு சொல்லி நாங்க போடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்கன்னு காட்டு, உங்களுக்கு முந்தி நாங்க செய்வோம். தொப்பி போட்டா எங்களுக்கு வெயிட்டாவா இருக்குது? அது தூக்கி சுமக்கிற பெரிய கனமா? அது 10 கிலோ வெயிட்டா? ஏன் போடல? அல்லாஹ்வுடைய தூதர் போடுமாறு சொல்லல, அவங்க போட்டு காட்டல. நபிகள் நாயகம் செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ காட்டு. இன்னைக்கே போடுற எல்லாரும் வெறுப்பு கிடையாது. எங்களுக்கு மெயின் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்க சொல்லாதீங்க. சொல்லும்போது தொப்பி போட ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு தடவை தொப்பி போட்டாங்கன்னு காட்டுங்க. தலப்பா கட்டி இருக்காங்க, சில நேரத்தில் போர்க்களத்துல தலப்பா கட்டி இருக்கிறாங்க. மக்கா வெற்றியின் போது கருப்பு நிற தலப்பா கட்டி இருக்கிறாங்க. ஹதீஸ்ல பாக்குறோம். ஒரே ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. தொப்பி போடாமல் சொல்றதற்கு அத்தனை ஆதாரம், தலையை மறைக்கல. போறாங்க ரசூலுல்லாஹ் வீட்டுல சுபஹ் நேர தொழுக, சஃப்ல நின்னவங்க, முஸல்லால நின்னவங்க அப்படியே மக்கள் நிக்க விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் குளிச்சு போட்டு திரும்ப வர்றாங்க. வந்த உடனே அப்படியே தலையை பத்தி சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் உள்ள போய் குளிச்சுட்டு திரும்ப வந்தாங்க. அவர்களுடைய தலை முடிகளுக்கு மேலே தண்ணீர் துளிகள் பனித்துளிகளை போன்று முத்துக்களை போன்று சிதறி கிடந்தது. தலையை தொப்பியை போட்டு மறைச்சிருந்தா அது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி நேர் வாங்கெடுத்து முன்னச்சையில அப்படி முடிய சொலல விட்டு சூப்பரா ஸ்டைலா இருப்பாங்க. தொப்பியை போட்டு மறைச்சிருந்தா தெரியுமா? ரசூலுல்லாஹ் தொப்பி போடல, நீங்க ஏன் போட சொல்றீங்க? பிற்காலத்தில் துருக்கியர்களிடத்தில் இருந்த கலாச்சாரம் இது. துலுக்கங்கிறாங்களே நம்ம பார்த்து. துருக்கி ஒரு காலத்துல இஸ்லாமிய கவர்மெண்டுடைய தலைமையகமா துருக்கி இருந்துச்சு. அப்ப அங்க ஃபாலோ பண்ற காரியத்தை முஸ்லீம்கள் எல்லா நாட்டிலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அவங்க போட்ட கலாச்சாரம், தொப்பி கலாச்சாரம், அவங்க செஞ்ச வேலை. போடுனா போடு, விரும்பினா போட்டுக்க, கட்டாயப்படுத்த மார்க்கம் இல்ல, இஸ்லாத்தில் உள்ளது இல்ல. சட்டையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, பனியனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, வேஷ்டியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, பேண்டை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, தலையில தொப்பியை தேர்ந்தெடுத்துக்கிட்டா விட்டுட்டு போ.
பிரியப்பட்டா போடு, பிரியப்பட்டாடி போட, அது உன் இஷ்டம். மார்க்கம் இல்லை, இஸ்லாம் இல்லை, சூழ்நிலை வழிமுறை இல்லை, அது சுன்னத் இல்ல. நான் கேட்கிறேன், சுன்னத் இல்லாத ஒரு தொப்பிய போடாதவன் வரக்கூடாதுன்னு சொல்ற நீங்க, சுன்னத்தான தாடி இல்லாம வரக்கூடாதுன்னு போட்டீங்கன்னா, வட்டி வாங்குறவன் அல்லாஹ்வோடு போர் செய்யறான்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். வட்டிக்காரனை பத்தி சொல்றாங்க அல்லாஹ். வட்டி வாங்க வராது போட்டீங்களா, அப்ப நியாயம், சந்தோஷப்படுவோம். அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்குது, அவங்கள்ட்ட சத்தியம் இருக்குது, அவங்கள்ட்ட சமுதாய உணர்வு இருக்குதுன்னு. வட்டி வாங்குறவங்க வரலாம், வரதட்சணை வாங்குறவங்க வரலாம், விபச்சாரம் செய்யறவங்க வரலாம், அயோக்கிய வடிகட்டின அயோக்கியர்கள் வரலாம். அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நான் தொழுவேன்னு சொல்ல வரக்கூடாதா? அதுல என்ன உங்களுக்கு சிரமம்? வந்தாடி உட்கார்ந்து விரல ஆட்டுற, ஏன் விரலத்தான பண்ண ஆட்டுற? ஏன்னா உன் விரல ஆட்டுற மாதிரி உனக்கு கோவம் வருது. உன் விரல ஆட்டினா கோவம் வருது, ஏன் விரல நீங்க ஆட்டுற? உங்க இஷ்டம், நீங்க தொழுவுறியே, நீங்க தொழுவ நாங்க இடைஞ்சல் பண்ணணுமா? நாம தொழுவ மட்டும் நீங்க என்ன இடைஞ்சல் பண்ணி கவனம் திசை திரும்புகிறது. நீ நானும் சொல்றேன், நீங்க அப்படி விரல நீட்டிட்டு மடக்கிறீங்க, அதுக்கு எனக்கு திசை திரும்புங்கிற. அப்போ உங்க அறியத்தை விட்டுருக்கியா? திடீர்னு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோம், தப்பு பார்த்தா என்னமோ வருது, டக்குன்னு மறைஞ்சிருது. எனக்கும் கவனம் திசை திரும்புது, செய்யாதுன்னு விட்டுருதியா? தமிழ் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அம்மன ஊர்ல கோவணம் கட்டிட்டு போனவங்க கதையா. ஆமா, ஊர்ல எல்லா பேரும் ட்ரெஸ் இல்லாம இருக்கான்னு வச்சுக்குவோம், ஒரே ஒருத்தர் மட்டும் அண்டராயர் போட்டு போனோம்னா, என்னடா இது வித்தியாசமா எதையோ போட்டு போனோம், அவன் வித்தியாசமா இருக்குன்றதுக்காக வேண்டி அம்மனுக்கு இவன் கோவணத்தை அவுத்துடலாமா? எது சரி? கோவணம் கெட்டது சரியா, நீ அம்மனம் அடிக்கிறது சரியா? நாங்க எதனால விரல் அசைக்கிறோம்? எங்களுடைய விருப்பா வெறுப்பா? விரல் அசைக்கிறதுனால எங்களுக்கு யாரும் காசு தர்றாங்களா? விரல் அசை அப்படின்னு யாரும் எங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா? என்ன ஏங்க அசைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை அசைச்சாங்க, அதனால அசைக்கிறோம். நபிகள் நாயகத்துடைய தொழுகையுடைய பற்றி ஹதீஸ்களை வர்ணிக்கப்படுகிறது. வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை அப்படியே அங்கமா பாட்டா வர்ணிக்கிறாங்க. அத்தகைய திருப்பிலே அமர்ந்தார்கள், வலது கையை, வலது உள்ளங்கையை வலது தொடையின் மீது முட்டுக்காலின் மீது வைத்தார்கள், இடது கையை இடது தொடையின் மீதும் இடது முட்டுக்காலின் மீது வைத்தார்கள். வலது கையினுடைய 2 கடைசி விரலை மடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும் வளையமிட்டு ஆட்காட்டி விரலால் ஒருவரை அழைப்பதை போன்று நபிகள் அவர்கள் அழைத்தார்கள். இதை நான் பார்த்தேன். அது மேலும் கன்ஃபார்ம் பண்றாரு. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி நேரத்தில், குளிர் நேரத்தில் நான் மதீனாவுக்கு போயிருந்தேன். அப்ப எல்லாரும் தொழுதாங்க, தங்களுக்கு மேல கம்பளி போர்வை போட்டு பொத்திக்கிட்டு தொழுதாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் அத்தையாத்தில் அமர்ந்து அவர்களின் விரல் அசைத்தார்கள். ஆடை அந்த போர்வைக்கு மேலே விரல் அசைந்ததை நான் கண்டேன். அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. இது ரசூல்லா செஞ்சாங்க, இருக்கு, ரெக்கார்டு இருக்குது. ரசூல்லா என்ன தொழுகைன்னா என்ன, எது தொழுக? சல்லு கமார் ஐத்துமூனி சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படி தொழுகு. நானா தொழுகை கிரியேட் பண்ணக்கூடாது, தொழுகை நான் உருவாக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுகை காட்டினாங்களோ அது மாதிரி நான் தொழுகணும். அது மாதிரி நான் செஞ்சாதான் தொழுக. அதுக்குதான் அல்லாஹ் நன்மையை தருவான். நானா செஞ்சுக்கிட்டா அல்லாஹ்வுக்கு நன்மை கிடைக்காது. இத ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நாங்க செய்யறோம். சரி, நீங்க செய்யல, அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு சான்று? ஹனபி மதுஹப் அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது நீட்டு, இல்லல்லாஹ்னு சொல்லும்போது போற்றணும் செய்திய. ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்களேன். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கா? நாங்க செய்யறதுக்கு ஹதீஸ் இருக்குது. நீங்கள் செய்கின்ற இந்த காரியத்திற்கு ஒரு ஹதீஸ் உண்டா? சரி, ஷாதி மதுஹப்காரங்க செய்றீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது அப்படி நீட்டி கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்காக ஆதாரம் இருக்குதா? காட்டுங்க, செய்யணும். சவால் ஆயிட்டுக்கிறீங்களா? எது இருக்கலாமோ சவால் விடுறீங்களே, நிரூபிக்க தயாரான என்னமோ கேட்கிறீங்களே, இதை நிரூபிங்க. விரலை அசைப்ப நீட்டி மடக்குவதற்கு இருக்குது, நிரூபிங்க. பாத்தியா ஓடுறதுக்கு இருக்குது, நிரூபிங்க. வரதட்சணை வாங்குறதுக்கு இருக்குது, நிரூபிக்க வாங்க. ரத்தத்துக்கு இருக்குது, நிரூபிக்க வாங்க.
சவாலை ஏத்துக்கிறீங்களா? எங்கு வேண்டுமானாலும் பேச தயார். நீங்க நினைக்கலாம் இவங்க பொதுக்குழு மத்த ஆளில் நம்ம ஆச்சரித்து இல்லடா, நம்ம ஆலிம்சா மேடையில இல்ல, அதனால சும்மா விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானு. எங்க வேணாலும் கூப்பிடு, பழம் தின்னு கொட்டை போட்ட பெரிய பெரிய வெள்ளதாடி இலச்சதாடி சுப்பா எல்லாத்திலையும் கூப்பிட்டு வர்றோம். நாங்க பேச தயார், விவாதிக்க தயார். நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் திருமறையிலிருந்தும் திருக்குறான் தூதருடைய வாழ்க்கை முறையிலிருந்தும் ஆதாரங்களை எடுத்து நிரூபிக்க தயார். நீங்கள் தயாரா? நீங்கள் அதற்கு எல்லாம் உங்களிடத்தில் இருப்பதற்கு சார்ந்து இருக்கிறது என்று மக்களிலே பகிரங்கமாக அதை நிரூபிப்பதற்கு உங்களிடத்தில் தயாராக நீங்கள் இருக்கிறீர்களா? அது மக்கள்கிட்ட சொன்னா பல வழிகளில் சொல்லுவோம். மேல போட்டு சொல்லுவோம், நீ இருந்தாலும் சொல்லுவோம், இல்லாட்டியும் சொல்லுவோம், புக் அடிச்சு சொல்லுவோம், நோட்டீஸ் அடிச்சு சொல்லுவோம். நோட்டீஸ் நீ கொடுக்கணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் கொடுக்கணும். எனவே இந்தியாவே இந்த ஜமாத்துக்கு எழுதி வச்சிருக்கா நடப்புன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை ஜமாத்து தலைவர்னா, திருவண்ணாமலை பள்ளியாசில இமாம்னா என்னமோ இந்தியாவை பட்டா போட்டு எழுதி கொடுத்திருக்காங்க நினைச்சுக்கிட்டு பேசுறாரு என்ன தெரியல. ஒரு ஜனநாயக நாட்டில், இந்த நாட்டில் எங்களுக்கான உரிமைகள் இருக்குது, அதை சட்டப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது. பல வழிகளில் செய்வோம், துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து செய்வோம். ஆனா சில நேரங்களில் காவல்துறையும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அதான் வேதனை. சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற காவல்துறையினர் எங்கள்கிட்ட கேட்டுப்பட்டு நீ நோட்டீஸ கொடு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு செய்த உபதேசம் இறுதி பேருரை என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்ற இந்த நேரத்தில் அரபா பெருவழியில், மினா என்ற திடலில், முஸ்தலிஃபா என்ற காலி மைதானத்தில் கூடி நின்ற ஆயிரக்கணக்கான தன் தோழர்கள் மத்தியில் அவர்கள் பிரச்சாரம் செய்த 23 ஆண்டு கால இஸ்லாமிய வாழ்க்கையை சாறு விழிந்து மக்களுக்கு வழங்குகிறார்கள். அதிலே இறுதியாக சொல்கிறார்கள், மக்களே தரத்து பீக்கும் அம்ரேன், உங்களிடத்திலே நான் 2 அம்சங்களை விட்டு செல்கிறேன், 2 செய்திகளை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கிற காலம் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த திருமறை குர்ஆன். எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் இந்த திருக்குர்ஆன் அதை செய்யி. அவங்க சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, முன்னோர்கள் செஞ்சாங்க, 1000 வருஷமா இது சொல்லாத செய்யாத, அது வெற்றி இல்லை, அது உனக்கு தோல்வியை தரும். இன்னும் சொல்ல போனா வருத்தப்பட தகுந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? திருவண்ணாமலையில பிரச்சனை வருது, ஆர்டிஓ விசாரணை, ஆர்டிஓக்கு முன்னாடி உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. நம் தரப்பு தோழர்கள் குர்ஆன்ல இருந்து ஒரு சான்றை சொல்லிவிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு உண்மையை சொல்லிவிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? பொதுமக்களுக்கு சொல்லுகிறோம், உங்களுடைய பிரதிநிதிகள், உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய ஆளுங்கள் ஆர்டிஓ விசாரணையில ஆர்டிஓக்கு முன்னாடி சொன்ன செய்ய குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ சொன்ன மறுப்பு தெரியுமா? என்ன சார் இவங்க ஒரே கதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. குர்ஆன் அவர்களுக்கு கதை, ஹதீஸ் அவர்களுக்கு கதையாக தெரிகிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, எதை செஞ்சாலும் குர்ஆன்ல இருந்தா செய், அப்பதான் நீ வெளியில வர மாட்ட. லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் பிடிச்சிரு, வழிகேடு கிடையாது. அதை விட்டுவிட்டு வெளியில வந்த அஜர்த்து சொன்னார்கள் வந்தாலும் சரி, ஆளுங்கள் சொன்னார்கள் வந்தாலும் சரி, தலைவர்கள் சொன்னார்கள் என்று வந்தாலும் சரி, முன்னோர்கள் செய்தார்கள் என்று வந்தாலும் சரி, குடும்ப வழக்கம் என்று வந்தாலும் சரி, ஊர் வழக்கம் என்று வந்தாலும் சரி, அந்த 2ல இல்லாத ஒண்ணு செய்யணும்னு நீ வந்துட்டா அது வழிகேடு. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறைகளை இல்லாத ஒன்றை செய்யணும்னு நீ முடிவெடுத்து செஞ்சிட்டா அது வழிகேடு என்று மிக தெளிவாக தன்னுடைய இறுதி போதனையில் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ் தனது திருக்குர்ஆனில் சொல்கிறார், வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, இதோ இந்த ஒரே ஒரு நேரிய பாதையை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ சுபுல, பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது உங்களை அந்த நேரான பாதையை விட்டும் வழிதவற செய்துவிடும். திருக்குர்ஆன் சொல்கிறது, அந்த ஒரு வழியை கடைபிடிப்போம். எதை செய்தாலும் எதை பின்பற்றினாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்தார்களா சொன்னார்களா என்று பார்த்து பார்த்து செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்